காவலர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய. காவலர்கள் மது அருந்தக்கூடாது சரிதான். ஆனா எல்லா நேரத்திலயும் அவர் அருந்தக்கூடாது அப்படின்னா, பணி நேரத்தில அருந்தக்கூடாது. அது ஒண்ணு. அவருடைய குடும்ப நிகழ்வுக்கு ஏதோ போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு விடுப்பு எடுத்துட்டு போறாரு. 1 வாரம் விடுப்பு எடுத்துட்டு போறாரு. 10 நாள் விடுப்பு எடுத்துட்டு போறாரு. அவர் குடும்ப உறவினர்கள் கூட அவர் வீட்ல இருக்கும்போது, அவருடைய தனிப்பட்ட சந்தோஷம், அவர் எப்படி இருக்காருன்றது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ள வந்து இந்த சம்மந்தப்பட்ட துறை தலையிடுமா அப்படின்னா தலையிடாது. பொது இடங்கள்ல அதே மாரி அந்த மது குடிச்சிட்டு பொது இடங்கள்ல அவர் வந்தாரு அப்படின்னா, நிச்சயமா அவருடைய கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா, அதுல ஒழுங்குமுறை கெட்டு போகுது அப்படின்றதுனால. இந்த மாரி விஷயங்கள் வந்து காவலர்களுக்கு கட்டுப்பாடு உண்டு. ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ₹1,50,00,000 ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் காவல்துறையில் சம்பாரிச்சிருந்தா கூட இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனா அவருடைய திறமைய பயன்படுத்தி அவர் வெளிப்படையா வந்து ஜெயிச்சிருக்காரு. பணமும் பார்த்தீங்கன்னா, அது முறைகேடாவெல்லாம் வரல. அது முறைப்படி அவருடைய அக்கவுண்ட்ல தான் வந்திருக்குது. ஆனா அவர் வந்து காவல்துறையில் இருந்ததுனால விளையாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விளையாடுனது குற்றமா சொல்லப்படுது. அதனால தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இத உண்மையிலே எப்படி ஆய்வு செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த சூதாட்டம் விளையாடும்போது அவர் பணி நேரத்தில் விளையாடி இருக்காரா? பணி விடுப்பு எடுத்துட்டு, பணி நேரத்தில வந்து அது தேவையில்லாம நேர விரயம் பண்ணியிருக்காரா? அப்படின்றத பார்க்கணும். அந்த மாரி பண்ணி தான் அத சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். வெறும் ஆடனத்துக்காக மட்டுமே சஸ்பெண்ட் பண்ணது அப்படின்றது கொஞ்சம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த சட்டம் அது மாரி இருக்கு அப்படின்றத ஒரே காரணத்த அவங்களுடைய ஒழுங்குமுறை நடவடிக்கையின் பேர்ல தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.